தமிழகத்தில் காவல் நிலையம், காவல்துறையின் வாகனம் ஆகியவற்றை பயன்படுத்தி டிக்டாக் செய்யும் இளைஞர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த சில மாதங்களில் மட்டும் 7 சம்பவங்களில் போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் எழுப்பும் கேள்விகளுக்கு போலீசாரால் பதில் சொல்ல முடியவில்லை. என்ன நடக்கிறது? விருதுநகர் மாவட்டம் துலுக்கப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஈஸ்வரன், தங்கேஸ்வரன், முருகேசன், குருமதன் ஆகியோர் பசுபதி பாண்டியன் நினைவு தினத்திற்கு வாகனத்தில் செல்ல அனுமதி பெறுவதற்காக சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது விளையாட்டுத்தனமாக சிறுத்தை பட காமெடியை காவல் நிலைய வாசலில் இருந்து டிக்டாக்கில் வீடியோ பதிவு செய்து அதனை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் தாயல்பட்டியை சேர்ந்த குருசாமி, கருப்பசாமி, ராஜா, சண்முககுமார், ராஜேஸ்வரன், மகாராஜா, ஹரிஹர பிரபு, சங்கிலி மாடசாமி, கணேஷ்குமார் ஆகிய 9 பேரை கைது செய்தனர். பொதுமக்கள் டிக்டாக் வீடியோ வெளியிடுவது தவறு என்றால் போலீசாரே பலர் காக்கி உடையில் சினிமா வசனங்களையும் காவல்துறை வசனங்களையும் பேசி வீடியோக்களை வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே டிக்டாக் செயலியில் வீடியோக்களை வெளியிட்ட காவலர்கள் மீது சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் நிர்வாகம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. சேலம் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியர் ஒருவர் பாடம் நடத்தும் போது ஹோட்டலில் நடிகர் வடிவேலு சாப்பிட தோசை ஆர்டர் செய்வது போல ஒலிக்கலவை செய்து வீடியோ வெளியிடப்பட்டது. கல்லூரி முதல்வர் விசாரணையை அடுத்து தமிழ்துறை 1ஆம் ஆண்டை சேர்ந்த 3 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சென்னை அசோக் நகர் காவல் நிலையத்தில் இளைஞர் ஒருவர் சினிமா பட ஒலிக்கலவை வீடியோ செய்து வெளியிட்டுள்ளார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் இரவு நேரத்தில் போலீசார் வாகன தணிக்கை செய்தபோது குடிபோதையில் இருந்த 2 இளைஞர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அவர்களை அழைத்துச் செல்ல அடுத்த நாள் காலை ஆலங்குளம் காவல் நிலையம் வந்த அவரது நண்பர்கள் முருகேசன், பாஸ்கர் இருவரும் டிக்டாக் செயலில் பதிவு செய்துள்ளனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களையும் கைது செய்தனர். இந்த கைது சம்பவங்கள் நடந்ததாக செய்திகள் வெளியான பின்பாவது காவல் நிலையம் போன்றவற்றில் டிக்டாக் எடுப்பது குறைந்துள்ளதா என்று கேட்டால் குறையவில்லை என்பதைத்தான் மதுரை மாவட்டத்தில் நடந்த சம்பவம் காட்டுகிறது. ஆனால் இந்த சம்பவத்தில் ஒரு திருப்பமும் நடந்துள்ளது. மதுரை மாவட்டம் சாட்டூர் அருகே உள்ள வண்டப்புலி காலனியை சேர்ந்த அம்மாசி முத்து மற்றும் அவரது நண்பர் சதீஷ்குமார் இருவரும் ஒரு வழக்கு தொடர்பாக சாட்டூர் காவல் நிலையத்திற்கு சென்றிருந்தனர். அங்கிருந்து வெளியே வந்த காட்சிகளை பதிவு செய்து அதன் பின்னணியில் சினிமா பாடலை இணைத்து டிக்டாக் செயலியில் வெளியிட்டுள்ளனர். தகவல் அறிந்த சாட்டூர் போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து உசிலம்பட்டி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி போலீசாருக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுபோன்ற விஷயங்களில் கூட வழக்கு பதிவு செய்து கைது செய்வது அவசியமா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி இளைஞர்களை அவர்களது சொந்த ஜாமீனில் விடுவித்துள்ளார். தங்களை கேலி செய்வது போல் டிக்டாக் வீடியோக்கள் வெளிவந்தால் உடனடியாக FIR பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை கொடூரமான குற்ற செயல்களில் கூட சில நேரங்களில் மௌனம் காப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் இவர். ஒரு பக்கம் என்னன்னா இது மாதிரி காவல்துறை கிண்டல் பண்ற மாதிரியான நடவடிக்கை என்பது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு காவல்துறை எத்தனை விஷயங்களை FIR போட்டிருக்காங்க. உடனுக்குடன் வழிப்பறி நடக்குது, கொள்ளை, குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் நடந்துட்டு இருக்கு. குடும்ப வன்முறை நடந்துட்டு இருக்குது. இது சம்பந்தமாக ஒரு புகார் நம்ம பதிய போனா கூட இப்போதைக்கு எதுக்குங்க FIR, பார்த்துக்குவோம், பேசி தீர்த்துக்குவோம், கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இந்த காவல்துறையினர் அவங்கள கிண்டல் பண்ணி அந்த டிக்டாக் ப்ரோக்ராம் போட்ட உடனே துடிச்சு போய் நீதிபதி முன்னாடி FIR போட்டு நிப்பாட்டி இருக்காங்கன்னு சொன்னா இதே வேகமும் இதே அக்கறையும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை கொடுமைகள்லையும் அவங்க நடவடிக்கை இருக்கணும். அவங்களோட நடவடிக்கை இருக்கணும். உடனே அதை காவல்துறை பதிவு பண்ணணும். FIR முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதே மாதிரி நீதிபதிக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் முன்னாடி நீதியை வாங்கி கொடுக்கணும்ன்றதை நாங்கள் சொல்றோம். அதே நேரம் தினமும் 2 டிக்டாக் வீடியோக்களாவது வெளியிடும் இளைஞர்களை புதுயுக அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வாய்ப்புள்ளதா? படிப்புன்றத மாத்திரம் நீங்க கவனம் செலுத்தாம ஒரு நல்ல மனிதரா அவங்க உருவாகணும். இது மாதிரிலாம் அவங்க மியூசிக்கலி டிக்டாக் இந்த மாதிரி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் அதெல்லாம் எப்படின்றத நீங்கள் கண்காணிக்கணும். குழந்தைங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் மொபைல்ஸோடு இருந்தால் அதையும் நீங்கள் பாதுகாக்கணும். அது நீங்கள் கண்டிப்பாக அவங்களை கேட்கணும். அறிவியல் வளர்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மனிதர்களுக்காக என்றாலும் முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் எதிர்மறை விளைவுகள் தான் ஏற்படும் என்பதற்கு
டிக்டாக் செயலி நல்ல உதாரணம்.